Taste the Daily. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே வேங்கடாம்பேட்டை என்ற ஒரு கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள தெற்கு தெருவில் 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு போடப்படும் சாலை முழுவதுமாக போடாமல் சுமார் 50 மீட்டர் அளவிற்கு மட்டுமே போடப்பட்டதாக கூறி அந்த பகுதியை சேர்ந்த ரங்கநாதன் என்பவரின் மகன் சிவா என்பவர் தட்டி கேட்டுள்ளார். மேலும் புதிதாக போடப்பட்ட சிமெண்ட் சாலையில் முறைகேடு நடப்பதாக கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த திமுகவின் ஒன்றிய செயலாளர் குணசேகர் என்பவரின் மகனான மணிகண்டன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் சற்று நேரத்துக்கு முன்பு அந்த சம்பந்தப்பட்ட சிவாவின் வீட்டிற்குள் கடப்பாறை உள்ளிட்ட இரும்பு ஆயுதங்களுடன் புகுந்து சிவாவை கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதனால் சிவா காயத்துடன் சுயநினைவு இழந்த நிலையில் அவரது உறவினர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தற்போது மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதாவது சாலை அமைப்பதில் முறைகேடு உள்ளதாக என்று கூறி தட்டி கேட்பவர்களையும் புகார் அளிப்பவர்களையும் கொடூரமாக தாக்குதல் நடத்தும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் அரங்கேறி வரும் நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட சிவாவிற்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அந்த திமுக ஒன்றிய செயலாளர் குணசேகரன் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அனைவரையுமே குறிஞ்சிப்பாடி காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பாதிக்கப்பட்ட சிவாவின் உறவினர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.